யாரு நீ லட்சுமி கிடையாது. நீ லட்சுமி இல்ல. கான்ஸ்டபிள் கேட்ட மூடுங்க. இதுக்கு மேல இங்க இருந்த உன் மனசை மாத்தின மாதிரி எல்லாரும் மனசும் மாத்திருவா. வாங்க 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 போலாம். இவள தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் எஸ்ஐ ரவிக்குமார் அவர்கள் வால்பாறையில வச்சு கைது பண்ணியிருக்கிறதா சொல்றாரு. எஸ்ஐ ரவிக்குமார் அவர்களை விசாரிக்க உங்க பெர்மிஷன் வேணும் யுவர் ஆனர். ரவிக்குமார் 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 சார். சார், குற்றவாளி கூண்டில் இருக்கிற அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணது நீங்க தானே? ஆமா சார். இவங்களை எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க? அப்படி என்ன தப்பு இவங்க பண்ணாங்க? சார், இவ ஆந்திராவே கலக்கிட்டு இருந்த மிகப்பெரிய கொள்ளக்கூட்டத்தை சேர்ந்தவங்க. அங்கிருந்து தப்பிச்சு தமிழ்நாட்டுக்கு வர்றாங்கன்னு எங்களுக்கு தகவல் வந்துச்சு. சரி, உங்களுக்கு அந்த தகவல் கொடுத்தது யாரு? ஆந்திரா போலீஸ் டிபார்ட்மெண்டோட ஸ்பெஷல் பிரான்ச்சை சேர்ந்த மிஸ்டர் கார்த்திகேயன். அவர் தான் எங்க ஸ்டேஷனுக்கு இவளோட போட்டோவோட ஃபேக்ஸ் ஒன்று அனுப்பிச்சிருந்தாரு. அவர் சந்தேகப்பட்டது மாதிரி இவங்க தமிழ்நாட்டு பார்டருக்குள்ள வர்றப்ப எங்க டீம் இவங்களை அரெஸ்ட் பண்ணிச்சு. சரி, இவங்க தான் அந்த கொள்ள கூட்டத்தை சேர்ந்தவங்கன்றதுக்கு என்ன ஆதாரம்? இதுக்கான ஆதாரத்தை என்னால தர முடியாது சார். ஏன்னா இவங்க மேல உள்ள குற்றம் எதுவும் நம்ம ரேஞ்சுக்குள்ள நடக்கல. எல்லாமே ஆந்திராவில் நடந்திருக்கு. அதனால நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. அந்த ஸ்டேட்ல இருந்து புடிச்சு கொடுக்க சொல்லி உதவி கேட்டாங்க. நாங்க புடிச்சிட்டோம். அவங்க கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு அனுமதி கேட்டுதான் நாங்க இங்க வந்திருக்கோம். அவங்க கொள்ளக்கார கும்பல் எப்படி சொல்றீங்க? ஐயா, அவர் சொல்றது எல்லாமே போய். நான் கொள்ளக்காரிலாம் இல்ல, நான் லக்ஷ்மி. இத பாருமா, உன்னை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. உன்னை கேள்வி கேட்கிற போது பதில் சொல்லு. சொல்லுங்க, அவங்க கொள்ளக்கார கும்பல்னு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? ஐயா, அதுக்கான ஆதாரத்தோட ஆந்திரா போலீஸோட ஸ்பெஷல் ஆபீசர் கார்த்திகேயன் வந்திருக்காரு. சரி, அவரை விசாரிப்போம். கார்த்திகேயன் 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 சார், உங்க பேரை தெரிஞ்சுக்கலாமா? நான் பேரு கார்த்திகேயன். சார், உங்க ஐடி கார்டை பார்க்கலாமா? ஷூர். சார், இது என்ன கேஸ்னு சொல்ல முடியுமா? இந்த கேஸோட மொத்த டீடைல்ஸும் இதுல இருக்கு. யுவர் ஆனர், இதை உங்க பார்வை கொண்டு வரேன். தேங்க்யூ யுவர் ஆனர். மிஸ்டர் கார்த்திகேயன். கார்த்திகேயன் சார், நீங்க தேடிட்டு இருக்கிற குற்றவாளி இந்த பொண்ணு தானா? எஸ். இவங்கள பத்தின டீடைல்ஸை கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஷூர். இவ பேரு ஜான்சி. ஆந்திரால ரொம்ப முக்கியமான கொல்லக்கூட்டத்தை சேர்ந்தவ. ரொம்ப வருஷமா இவங்க குரூப்பால கொலை பாம் பிளாஸ்டிங் இதெல்லாம் நடந்திருக்கு. இவங்களால அரசாங்கத்துக்கும் பொதுமக்களுக்கும் நிறைய உயிர் சேதம் பொருள் சேதம் எல்லாமே நடந்திருக்கு.
இவங்களை அவ்வளோ ஈஸியாக பிடிக்க முடியல. இவங்க இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிக்கவும் முடியாது. அப்பதான் எங்களுக்கு இவங்க இருக்கிற இடத்த பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இவங்க ஒரு அசைன்மெண்ட் விஷயமா அங்க வந்திருக்காங்கிற செய்தி எங்களுக்கு கிடைச்சது. நாங்க ஃபாலோ பண்ணி போனதுல இவங்க ஒரு தாசில்தாரை கொல்ல போற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சது. ஜெய் காளி, ஜெய் காளி, ஜெய் காளி, மா காளி, உங்களை எல்லாரையும் காப்பாத்து. ஜெய் காளி, ஜெய் காளி, ஜெய் காளி, காளி. మంచిది చేయాలని వచ్చిన ఆఫీసర్ మంచిది చేయలేదు. జరిగినది నీ చెడ్డదే. వాటిని వదిలిపెట్టకూడదు. అవును, వాడిని వదిలిపెట్టకూడదు. ఈ రోజు మనదే. జయం మనదే, జయం మనదే, జయం మనదే, జయం మనదే. మనదే. ఏంట్రా ఎక్కడా నేను అడిగింది తీసుకొచ్చారా లేదా? రావేనా? నీకు నచ్చిన ఏ, మందునా? మందు అక్కర్లేదురా. అమ్మాయి ఎక్కడా? ఏం చేస్తున్నారా? నాకు తెలుసునా? ఏంట్రా? రావే, రావేనా? రా. చూడటానికి బానే ఉందిరా రోయ్. సరే సరే. ఏంటినా నచ్చిందా? ఏంట్రా ఇలా అడిగేసావు? బానే ఉందిలే. రామ్మా రా రా. తప్పించి వెళ్ళిపోయారు. ఏ రోజైనా నా చేతిలోనే నీ చావు. వదలనురా, వదలను. இல்லங்கய்யா, இவர் சொல்ற பொண்ணு நான் இல்ல. இவர் பொய் சொல்றாரு. நான் ஆந்திரா பொண்ணு இல்லங்கய்யா. நான் இந்த ஒரு பொண்ணு, நம்ம ஒரு பொண்ணுங்கய்யா. கொஞ்சம் பொறுமையா இருமா. கோர்ட்ல இப்படி எல்லாம் சத்தம் போடக்கூடாது. ஐயோ இல்ல சார். சார், அவர் சொல்றதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். அதெல்லாம் உங்ககிட்ட கேட்கறப்போ சொல்லுமா. இப்போ அவரை பேச விடுங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். அப்பவே உங்க தமிழ்நாட்டுக்கு தப்பிச்சு வந்துட்டாங்களா? இல்ல சார், அதுக்கப்புறமும் அங்க இங்க மறைஞ்சுதான் வாழ்ந்தாங்க. நாங்களும் தேடிக்கிட்டு தான் இருந்தோம். ஆனா இவங்க எங்க கண்ணில் சிக்கவே இல்லை. கொஞ்ச காலம் கழிச்சு இவ உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறதா எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது. వాడు ట్రీట్మెంట్కి వచ్చారు సార్. డెంగ్యూ ఫీవర్ 1 వీక్ ఇక్కడే అడ్మిట్ అవను సొన్నే. మీకు ఇన్ఫార్మ్ చేసిన విషయం వాడికి తెలిసిపోయింది. ఇక్కడి నుంచి తప్పించోలారు సార్. షట్. ఎన్ని రోజులకే వాళ్ళు మా కంట్ల నుంచి తప్పించుకుంటారు, నేను చూసుకుంటా. ఎనీవే, మీ ఇన్ఫర్మేషన్కి చాలా థ్యాంక్స్. ఓకే, థ్యాంక్ యూ సార్.
ஹலோ எவரு? சார் நீங்க தேடிக்கிட்டு இருக்க கொள்ள கும்பல் சக்கரையும் அவனோட குரூப்பும் பலநேர் ஃபாரஸ்ட்ல தான் இருக்காங்க. நீங்க போனா உடனே அவங்கள பிடிச்சிடலாம். மீரு? நான் அவங்க குரூப்பால பாதிக்கப்பட்டவன். హలో 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 నువ్వు ఆ ఫారెస్ట్లోనే ఉన్నారా? వస్తాను. ஏன் கார்த்திகேயன் சார், அதுவும் ஆந்திரால தானா? ஆமா, சித்தூருக்கு பக்கத்துல. இந்த முறை எப்படியும் எவ்வளியும் கூட்டத்தையும் பிடிச்சிடணும்னு பக்காவா திட்டம் போட்டு நாங்க போனோம். ஆனா அந்த மருந்து கொடு. மாத்திரை போட்டுக்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். போலீஸ்! ఆగుతావా లేదా? அந்த அட்டம்ப்ட்லயும் எங்களால அவங்கள பிடிக்க முடியல. கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது என் லைஃப் ஆர் டெத்துங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 10-12 நாள் சோறு தண்ணி இல்லாம காடு மேடெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தோம். ஆனா நாங்க சுத்துறதெல்லாம் வேஸ்ட்னு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. இவளையும் இவ குரூப்பையும் தமிழ்நாடு பார்டர்ல பார்த்தோன்னு எங்களுக்கு அங்க இருக்கிற பப்ளிக் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது. ஸ்டேட் எல்லையில வச்சு மடக்க பார்த்தா இவங்க அடுத்த ஸ்டேட்டுக்கு தப்பிக்க சான்ஸ் இருக்குன்றதால நாங்க தமிழ்நாடு போலீஸோட ஹெல்ப்பை கேட்க முடிவு பண்ணி அவங்களுக்கு இந்த கேஸோட அவசியத்தை சொல்லி போட்டோஸ் ஆதாரங்கள் எல்லாத்தையும் இணைச்சி ஒரு ஃபேக்ஸ் அனுப்பணும். தமிழ்நாடு போலீஸும் பார்டர்ல செக்யூரிட்டி டைட் பண்ணாங்க. பொள்ளாச்சி பக்கத்துல வால்பாறைங்கிற இடத்துல இவளை புடிச்சிட்டதா எங்களுக்கு செய்தி சொன்னாங்க. அப்போ தகவல் கொடுத்ததுனால நீங்க இங்க வந்திருக்கீங்க, அப்படிதானே? இந்த பொண்ணை எங்க கஸ்டடிக்கு எடுத்துட்டு போய் இவளை விசாரிச்சு இவ கூட்டத்தை பிடிக்கணும். ஐயா, அதுக்கு உங்க அனுமதி வேணும். யுவர் ஆனர், இவங்களை எப்படி எங்க வச்சு அரெஸ்ட் பண்ணாங்கன்ற டீடைல்ஸ் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்னும் எங்களுக்கு கொடுக்கல. அந்த கிளாரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்களை நம்ம ஆந்திரா போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும். அதுக்கு எஸ்ஐ ரவிக்குமார் அவர்களை மீண்டும் விசாரிக்க உங்க பர்மிஷன் வேணும் யுவர் ஆனர். சரி, அவரை கூப்பிடுங்க. ரவிக்குமார் சார். சொல்லுங்க சார். இவங்களை நீங்க தானே அரெஸ்ட் பண்ணீங்க? ஆமா சார். எப்படி எங்க வச்சு அரெஸ்ட் பண்ணீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
சொல்றேன் சார். போலீஸ் போலீஸ் உட்காரா உட்காரா. வண்டி எங்க போகுது? சித்தூருக்கு சார். வண்டியில என்ன ஏத்திருக்க? வெறும் ஸ்கிராப் தான் சார் இருக்கு. கான்ஸ்டபிள் ஏறி செக் பண்ணு. எஸ் சார். லைசன்ஸை கொடு. சார் உள்ள ஆள் இருக்கு சார். ஆள் இருக்கா? எல்லாரும் புடிங்க. ஏய் 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 ஓடுங்க டேய். டேய் ஏய் புடிங்க. ஏய் நில்லுங்க டேய். புடிங்க புடிங்க புடிங்க. விடாதீங்க. ஓடியா ஓடியா ஓடியா. வெளியில வாமா. சார் நல்ல வேலை சார். அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்திட்டீங்க. என்னை யாரோ நினைச்சு சம்மந்தம் இல்லாம தூக்கிட்டு வந்துட்டாங்க சார். ஆமா சார். கொஞ்ச நாளா நான் வீட்டுக்கே போகாம அந்த ரவுடிங்களால ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். என்னை எப்படியாவது எங்க வீட்டுல சேர்த்துருங்க சார். சரிம்மா, எதா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கலாம். முதல்ல வண்டியில ஏறு. கான்ஸ்டபிள் இந்த வண்டியை ஸ்டேஷன் கொண்டு வந்துருங்க. வாமா வாமா. இப்படிதான் சார் அவங்கள அரெஸ்ட் பண்ணோம். ஆனா இவங்க என்னடான்னா நான் ஜான்சி இல்ல லட்சுமின்னு ஒரு புது கதையை சொல்றாங்க. இதுல சிக்கலு இறந்து போன லட்சுமிக்கும் நாங்க பிடிச்சிருக்க ஜான்சிக்கும் ஒரு வித்தியாசம் கூட எங்களால சொல்ல முடியல. அசப்புல ஒரே மாதிரி இருக்காங்க. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா அந்த கேஸை டீல் பண்ணது எங்க இன்ஸ்பெக்டர் கண்ணன் சார் தான். ஓ யுவர் ஆனர், இன்ஸ்பெக்டர் கண்ணன் அவர்களை விசாரிச்சா இந்த கேஸுக்கு தேவையான டீடைல்ஸ் இன்னும் நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்க பெர்மிஷன் வேணும். சரி, அவரை விசாரிப்போம். தேங்க்யூ யுவர் ஆனர். சார், இன்ஸ்பெக்டர் கண்ணன் கண்ணன் கண்ணன். இன்ஸ்பெக்டர் சார், இறந்து போன லட்சுமியோட வழக்கு பத்தின டீடைல்ஸ் சொல்லுங்க. சரிங்க சார். லக்ஷ்மியோட பாடியை ரெக்கவரி பண்ணது, போஸ்ட்மார்ட்டம் பண்ணது, எரிச்சது, இது எல்லாமே என் கண்ணு முன்னாடி தான் நடந்துச்சு. அது கொலை கேஸா இல்ல சூசைட் கேஸான்னு இத்தனை நாளா கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருந்ததுல சார். அங்கேயே நான் தானே இருந்தேன். ஐயோ இல்லைங்கய்யா. அதனால தான் சார் சொல்றேன், இவ ஆந்திரா போலீஸால தேடப்படுற ஜான்சி தானே ஒழிய இவங்க சொல்ற மாதிரி லக்ஷ்மி இல்ல சார். இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னு அந்த நாட்டாம குடும்பத்துக்கு தெரியுமா? நான் இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து ஐடென்டிஃபிகேஷனே பண்ணிட்டு போயிட்டாங்க சார். பாவம் சார், அவங்களே மருமகளை இழந்துட்டோம், பொண்டாட்டி இழந்துட்டோங்கிற கவலையில் இருக்காங்க. இந்த பொண்ணு பண்ண குழப்பத்தினால அவங்கள நான் தொல்லை பண்ண வேண்டியதா போயிருச்சு. யுவர் ஆனர், இதுதான் இந்த கேஸ். நாம இதுவரைக்கும் ஒரு பக்கத்து கதையை மட்டும்தான் கேட்டோம். இன்னொரு பக்கத்து கதையை கேட்கவே இல்லை. இந்த பொண்ணை விசாரிச்சா நமக்கு அதுவும் தெரிஞ்சிட போகுது. யுவர் ஆனர், இந்த பொண்ணை விசாரிக்க உங்களோட பர்மிஷன் வேணும். எஸ், கோ ஹெட். தேங்க்யூ யுவர் ஆனர். சார், நீங்க போலாம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உங்க பேர் என்னம்மா? லக்ஷ்மி. போலீஸ் உங்களை ஜான்சின் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. லட்சுமின்னு சொல்லக்கூடாது, ஜான்சின் தான் சொல்லணும். என்னங்கய்யா இது? கீத மேல சத்தியம் பண்ண சொல்லிட்டு என்ன ஜான்சின்னு போய் சொன்னா நான் எப்படி சொல்லுவேன்? பாருமா, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உன் பேர் ஜான்சி தான்.
நீ லட்சுமியா நிரூபிக்கிற வரைக்கும் நீ ஜான்சியா தான் இருக்கணும். சொல்லு, உன் பேர் என்ன? ஜான்சி. தேங்க்யூ யுவர் ஆனர். இப்போ சொல்லு, உன் பேர் என்ன? லக்ஷ்மி. இப்போதான் நான் ஜான்சின்னு சொன்னேன். ஐயோ, நான் லக்ஷ்மி தான் சார். ஏன் சார் இப்படி சாவடிக்கிறீங்க? ஏன்னா லட்சுமி இறந்துட்டாங்க. என்கிட்டயும் அப்படிதான் சார் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் உயிரோட இருக்கேனே. இல்லம்மா, நீங்க சொல்றதும் அவங்க சொல்றதும் மேட்ச் ஆகல. சரி, நீங்க சொல்ற மாதிரி நீங்க லட்சுமின்னு வச்சுக்குவோம். இத்தனை நாளா உங்க வீட்டுல இவ்வளவு கலாட்டம் நடந்திருக்கு. அப்பெல்லாம் நீங்க எங்க போயிருந்தீங்க? அப்பவே வந்து செத்து போனது நான் இல்ல, நான் உயிரோட இதோ உங்க முன்னாடி நிக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு இப்ப இவங்க ஜான்சின்ற பேர்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் தான் லட்சுமின்னு சொன்னா எப்படி? சார், நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் சார். நான் சொல்லிருக்கணும் தான். ஆனா சொல்றதுக்கு நான் இங்கதான் இல்லையே சார். வேற எங்க போனீங்க? சார், அன்னைக்கு நான் என் குழந்தைக்கு காய்ச்சலா இருந்ததுன்னு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிட்டு போனேன்.